நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஆறுமுக குமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஏஸ் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக படத்தோட ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாலேயே இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதால நேற்று தான் இந்த படத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. மகாராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்துக்கு பின்னால் ஹீரோ விஜய் சேதுபதி சோலோவாக நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற படம் இது. ஆனால் இந்த வாரம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. ஸோ பெருசாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் பார்த்த இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ விஜய் சேதுபதி இந்தியாவிலேருந்து வேலை தேடி மலேசியாவுக்கு வர்றாரு. அவர் மலேசியன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதுமே அவரோட ஃப்ரெண்டு யோகி பாபு அவருக்கு ஒரு வேலை வாங்கி தர்றாரு. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சேர்த்து விடுறாரு. இதுக்கு நடுவில் விஜய் சேதுபதி அந்த ஊரில் லவ் பண்ணக்கூடிய ஹீரோயின் ருக்மிணி வசந்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அவங்க வேலை பார்க்குற அந்த ஷாப்பில் அவங்களோட பிரச்சனை ஒன்று தீரணும்னா அவங்களுக்கு நம்ம ஊர் காசுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் தர்மா அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரே வாரத்துக்குள்ள அந்த தர்மாவுக்கு இவங்க 10 கோடி ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காக ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அந்த விஷயம் அவங்களை இன்னுமே பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுருது. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகள் இருந்தும் விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி நகருது இந்த ஏஸ் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ். நடிகர் விஜய் சேதுபதியை இது மாதிரியான சிமிலரான கேரக்டர்ஸில் இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்துருந்தாலும் கூட, இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர் இதுக்கு முன்னாலே கொடுத்துருந்தாலும் கூட, இந்த படத்தை ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சில முக்கியமான காட்சிகளில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் தான் அந்தந்த சீன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எங்கேஜிங் ஆக்குது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினான ருக்மிணி வசந்த் அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வரக்கூடிய திவ்யா பிள்ளை, இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் லிப்ஸிங் இஷ்யூலாம் இருந்தாலுமே கூட அவங்க கேரக்டரை அவங்க வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 வில்லன்ஸில் பப்ளூ பிருத்திவிராஜ் வந்து அந்த கேரக்டரை நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்கிறாரு. அவரும் இந்த படத்தோட ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ், இந்த படத்தில் பெருசாக எதுவும் புதுசாலாம் இல்லாட்டியும் கூட, அதே சமயம் இந்த படம் பெருசாக எங்கேயும் பயங்கரமாக போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை. ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த காதல் காட்சிகளாகட்டும், ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி வரக்கூடிய சில காட்சிகளாகட்டும், அந்த சீன்ஸ்லாம் ஓகேவாக இருந்தது. அதுவும் போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த போக்கர் விளையாடுற சீன், அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீன், இன்டர்வல் சீன், இந்த காட்சிகள்லாம் எங்கேஜிங்காக போனது. ப்ரீ இன்டர்வல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பப்ளூ பிருத்திவிராஜை ஹீரோ மீட் பண்ணக்கூடிய சீன் உட்பட அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் நெடுக அங்கங்கே ஃப்ரீக்வெண்ட்டாகவே யோகி பாபு நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட முக்கியமான சேவியரே யோகி பாபு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக இருக்க வேண்டிய இந்த படத்தை ஒரு ஆவரேஜான படமாக்குறது அவரோட காமெடி தான். எல்லா சீன்ஸ்லையுமே சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கூட, அட்லீஸ்ட் அவர் வரக்கூடிய பாதிக்கு பாதி சீன்ஸில் நம்மளை ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாரு. ஆரம்பத்தில் அவருக்கும் விஜய் சேதுமான சில காட்சிகள், அந்த போக்கர் விளையாடுற சீன், இந்த சமயத்துலையும் உனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதுல்ல அப்படின்னு கேட்குற சீன், அண்ட் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள், தொடர்ச்சியாக அவரோட வாய் மூலமாகவே ஹீரோவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வருதுன்னு இந்த சீன்ஸ்லாம் ஃபன்னியாக இருந்தது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தை முழுக்க மலேசியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய படங்களில் வெளிநாட்டில் ஷூட்டிங் அப்படின்னாலே கிரீன் மேட்டில் எடுத்துகிட்டு அதை வெளிநாட்டுன்னு சொல்லி ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சென்னையில் எடுத்துகிட்டு, ஸ்டுடியோக்கள் எடுத்துகிட்டு, இல்லைனா சென்னையில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் கொஞ்சம் அன்பாப்புலரான லொக்கேஷனில் எடுத்துகிட்டு அதை வெளிநாடுன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 2 சீன்ஸில் மட்டும்தான் சென்னையில் வர மாதிரி ஒரு வீடு, பெரிய வீடு கட்டுற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும் தான் சென்னையிலையோ இல்லை பாண்டிச்சேரியிலோ எடுத்துக்காங்க நினைக்கிறேன். மற்றபடிக்கு 99% மலேசியாலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமா நிறைய படங்களை மலேசியாவை காட்டியிருந்தாலும் கூட, நம்ம அதாவது வெம்குமரன், பில்லா, கபாலி, இந்த மாதிரி பல படங்களில் மலேசியாவில் கதை நடக்கிற மாதிரி வந்திருந்தாலும் கூட, இது வரைக்கும் நம்ம பார்த்திராத லொக்கேஷன்ஸில் இந்த படத்தை எடுத்திருக்கிறதால கொஞ்சம் யூஷுவலான கதை, யூஷுவலான ஸ்க்ரீன் பிளே இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு அது ஒரு புது கலராகவே இருந்தது. அடுத்தது, இந்த வீடியோவில் சில மைல்டு ஸ்பாய்லர்ஸ் வரும். அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ், ரொம்பவே லெத்தார்ஜிக்கான ரைட்டிங். இந்த கதைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே போதும், இந்த அளவுக்கு காட்சிகள் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. உதாரணத்துக்கு இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரங்களை எடுத்துக்காங்களேன். ஒரு பெரிய லோன் ஷார்க், ஹீரோயினோட பர்வர்டட் சித்தப்பா கேரக்டர் அப்படின்னு, இந்த எல்லாமே வந்து இந்த வில்லன் கதாபாத்திரங்களே ரொம்ப யூஷுவலாக தான் இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அந்த கேரக்டர்ஸ் வரக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அநியாயத்துக்கும் கிளிஷேடாக தான் இருந்தது. அண்ட் இந்த படம் நெடுகவே தொடர்ச்சியாக நம்ம காதில் பூ சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த படம் முழுக்க லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு கேரக்டர் தனியாளாக தானே பிளான் பண்ணி, தானே எக்ஸிக்யூட் பண்ணி,
போயிட்டு ஒரே நாளில் வந்து 40 கோடி ரூபா பணத்தை ஜஸ்ட் லைக் திருடிட்டு வரதாகட்டும், அங்கேருந்து போலீஸ்கிட்டேருந்து ரொம்ப ஈஸியாக தப்பிக்கிறதாகட்டும், வில்லனோட ஏரியாவுக்குள்ளே அவனோட இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு கன்னை திருடிட்டு வரதாகட்டும், இந்த மாதிரி பல காட்சிகளை சொல்லலாம். அதே போல் ஜாக்பாட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் விழுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இந்த படத்தில் வருது. அதெல்லாம் ரொம்ப அப்ரட்டான ஒரு சீனாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் இருந்தது. அந்த சீனுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இந்த படத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்மளால கணிக்க முடியுது. அது வரைக்கும் இந்த கதையில் நடந்த விஷயங்கள் மீதான நம்பகத்தன்மையும் அந்த சீன் மூலமா போயிடுச்சு. அதுவும் கடைசி 30-40 நிமிஷத்துல ஹீரோ ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுவாரு. அந்த சீக்வன்ஸ் முழுக்கவே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க, எது எது எப்படி முடியும் அப்படின்னு நாம எப்படி நினைச்சிருப்போமோ அதே மாதிரி தான் எல்லாமே நடக்குது. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா, ஹீரோ யாரு, அவர் எங்கிருந்து வர்றாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத காட்டாமலே விட்டதுதான். அதனாலேயே ஹீரோ கேரக்டருக்கு பெருசா நம்மளால ரூட் பண்ண முடியல. ஒருவேளை அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாலே நமக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்டர்வலுக்கு முன்னால அவர் சில பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்றாரு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோட இருந்திருக்கும். அது கொஞ்சம் பிலீவபிளா இருந்திருக்கும். இவர் என்ன திடீர்னு என்னென்னோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத விஷயமும் வராம இருந்திருக்கும். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில பாடல்கள் ஓகேவா இருந்தது, சுமாராக தான் இருந்தது. ஆனா அதை விட பெரிய மைனஸ் என்னன்னா, Sam.C.S அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. சில காட்சிகளில் தம்பிங்காக இருந்தாலும் கூட படம் நெடுக பல காட்சிகளில் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. அந்த முக்கியமான சில சீன்ஸ்லலாம் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா, இன்னுமே அந்தந்த சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும். அது கண்டிப்பாக ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த மாதிரி 1-2 சீன்ஸ் தவிர இந்த படம் நெடுக எல்லா சண்டை காட்சிகள்லையும் சரி, சேஸ் சீன்ஸ்லையும் சரி, டிரெக்ஷன் அண்ட் மேக்கிங் ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. கொஞ்சம் அமெச்சூராக தான் இருந்தது. அதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சில முக்கியமான சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் விழக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து ரொம்ப ஃபேக்காக தான் இருந்தது. அண்ட் இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய மேக்கப்பும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ஏஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் கிரைம் காமெடி திரைப்படம். பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா, லாஜிக் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் போனீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல கதை தான். இந்த கதைக்கு இவங்க சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு பிரமாதமான பொழுதுபோக்கு படம் வந்திருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேல சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஏஸ் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. எந்த ஒரு படத்தையுமே இதை ஒரு மொக்க படமாக எடுக்கணும், இந்த படத்தை எடுத்து ஆடியன்ஸோட காசை வேஸ்ட் பண்ணணும், ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்ணி எடுத்தால் கூட அது இந்த படத்தை விட பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திராவையான படம் இந்த சிக்கந்தர். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.